மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தினால யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியில் நம் நேரத்தை வீணாக்காதபடி ஓவர் டு பாஸ்டர் சாமுவேல் ஜெபமணி அவர்களுக்கு நம் நேரத்தை கொடுப்போம். ஓவர் டு பாஸ்டர் சாமுவேல். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கக்கூடியதான உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே ஐக்கியப்படுவதிலேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலேயும் எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நல் வாய்ப்பை அருளினதான தேவனுக்கும் அன்பு சபை போதகருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மாத்திரமல்ல, மேலும் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய அடியார்களாகிய எங்களை நீர் கூடி வரச் செய்து உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாகவும் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் நீர் எங்களுக்கு பலன் அளித்திருக்கிற அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே முன்குறிக்கப்பட்டதான பிள்ளைகளாய், உம்மாலே பரிசுத்தமாக்கப்பட்டதான பிள்ளைகளாய், உம்மாலே மகிமைப்படுத்தப்பட்டதான பிள்ளைகளாய் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் வைப்பதற்கு எங்களுடைய சிந்தைகளை நீர் ஒருங்கிணைக்க வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை காத்து வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், இந்த முழு அதிகாரமும் வேத புத்தகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் முக்கியமான அதிகாரங்கள் தான், எல்லா வசனங்களும் முக்கியமான வசனங்கள் தான். ஆனால் நான் ஏன் இதை முக்கியமான அதிகாரம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தை நீங்கள் ஒருவேளை வாசிக்கவில்லை என்றோ, இந்த அதிகாரத்தை உங்களால் புரிந்து கொள்ளவில்லை என்றாலோ, மீதமுள்ள 65 புத்தகங்கள் உங்களுக்கு புரியாது. இந்த அதிகாரத்திலே காணப்படக்கூடியதான நபர்களை குறித்து தான் மீதி 65 புத்தகங்களிலேயும் சிதறடிக்கப்பட்டதான ஜனங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 49ஆம் அதிகாரத்திலே முழு அதிகாரமும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை குறித்து காண்பிக்கிறதா இருக்கிறது. நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் பொழுது இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்கிறான், அவன் எப்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறான் என்பதையும், 6ஆம் அதிகாரத்திலே ஜலப்பிரளயம் உண்டானதை குறித்தும், 11ஆம் அதிகாரத்திலே இந்த ஜனங்கள் எல்லாம் உலகம் முழுமையுமாய் அவர்கள் சிதறடிக்கப்பட்டதை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இந்த முதல் 11 அதிகாரங்களிலே ஜனங்கள் எப்படி தோன்றினார்கள், உலகம் எப்படி தோன்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் வேறொரு கதைக்கு நம்ம அழைத்து செல்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சிந்தனைகளை நாம் பெரிய சிந்தனையிலிருந்து ரொம்ப சின்ன சிந்தனைக்கு நம்ம மாற்றிக்கிறோம். we are narrowing down to a family, the family of Abraham. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்தும், ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை குறித்தும், அவருடைய குமாரனாகிய யாக்கோவை குறித்தும், அவருக்கு பிறந்ததான குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். மறுபடியும் இந்த யாத்ராகம் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய
எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் பெரிதாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால் இப்பொழுது ஆபிரகாமுடைய 12 பிள்ளைகளை குறித்து தனித்தனியாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே இந்த 49ஆம் அதிகாரம் மேலும் ஒரு சிறப்பு வாய்ந்ததான ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த 49ஆம் அதிகாரம் தேவன் தம்முடைய புத்திரர்களை ஒருங்கிணைப்பது போல, தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பது போல, யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் கூட்டி சேர்க்கிறான். 1ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே யாக்கோபு தனக்கு பிறந்ததான பிள்ளைகளை கூடி வரச் செய்கிறான். கூடி வாருங்கள் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். ஆனால் தேவன் கூடி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதில்லை, தேவன் கூட்டி சேர்ப்பார். தேவன் கடைசி நாளிலே தம்மை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் கூட்டி சேர்க்கிறார். He bringeth people unto him. ஆனால் இப்பொழுதோ அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் அவர் கண்டிப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலே அவர் பக்கமா போயிடுவேன். அதைத்தான் நாம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம். அவர் ஒருமித்த மந்தையிலே அவர் ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறார். நாம போகணும் சிலரெல்லாம் முடியாது, அவரை கூட்டி சேர்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 49ஆம் அதிகாரத்திலே நாம் காணப்படக்கூடிய நபருடைய பெயர் யாக்கோபு. ஒரு சிலருக்கு யாக்கோபு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் ஈசாக்கினுடைய மகன். ஈசாக்கு யாருன்னா ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாம் யார் என்று சொன்னால் அவர் ஊர் என்று சொல்லக்கூடியதான பட்டணத்திலிருந்து தேவனால் அழைக்கப்பட்டதான ஒரு மனிதர். அவர் அழைக்கப்படும் பொழுது அவனுடைய தகப்பன் தேரா அவர் அவிசுவாசிகளாய் காணப்பட்டார்கள். பிற்பாடு விசுவாசிகளாக தேவனை விசுவாசித்து அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரரை அழைக்கும் பொழுது அவனுக்கு வயது 147. 147 வயது நிரம்பினதான ஒரு முதிர் வயது கிழவன் தன்னுடைய பிள்ளைகளை அவன் அழைக்கிறான். அன்பானவர்களே, இந்த 49ஆம் அதிகாரம் தேவன் கடைசி நாளிலே தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதை குறித்து மாத்திரமல்ல, கடைசி நாளிலே அவர் கொடுக்க இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் a symbol of a coming judgment. How God unites people, how God gathers his people. இந்த 49ஆம் அதிகாரம் வரக்கூடியதான மேசியாவை குறித்தும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த 49ஆம் அதிகாரம் கிருபையை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த 49ஆம் அதிகாரம் சபையை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 147வது வயதிலே இங்கே கூடியிருக்கிறான். இதை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நாம் யோசிப்போம், இது அவருடைய கடைசி வார்த்தை என்று சொல்லி யோசிப்போம். அந்த 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள், நான் கடைசியா சொல்ல போறதை உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்லல, உங்க வாழ்க்கையில கடைசியா என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல போறேன், வாங்கடான்னு கூப்பிடுறார். சில மனிதர்கள் மரிக்கும் பொழுது கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப ஃபேமிலியெல்லாம் அவங்க பக்கத்தில் இருப்போம். அது ஒரு ரொம்ப துக்கமாக இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டு இருப்போம். அநேக தேவ மனிதர்கள் மரிக்கும் பொழுது ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லி மரித்திருக்கிறார்கள். சில மனிதர்கள் வேடிக்கையான காரியங்களை சொல்லி மரித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவரை தாத்தா என்று சொல்லி தான் நான் அழைப்பேன். அவர் உயிர் பிரியும் தருவாயிலே அநேகர் அவரை சுற்றி அவரை சுற்றி அவர் ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போது என்னுடைய தகப்பனாரோ அல்லது வேற யாரோ இருக்கு என்று சொல்லி நினைக்கிறேன், அவர்களை அழைத்து எனக்கு பருப்புடை வாங்கி வா என்று சொல்லி சொன்னார். பருப்புடைன்னா தெரியுமா? மசால் வடை. அவர் நினைத்திருப்பார், ஒருவேளை இந்த மரிக்கும் தருவாயிலே நினைத்திருப்பார் அவருடைய உயிர் போகாது, ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று சொல்லி நினைத்திருப்பார். ஆனால் அவர் மரித்து விட்டார். ஆனால் யாக்கோபு இந்த காரியங்களை சொல்வதற்கு முன்பதாக அவன் தன்னுடைய இருதயத்தை அவன் ஒருங்கிணைத்திருந்தான்.
தன்னுடைய பிள்ளைகளை ஒருங்கிணைப்பதற்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை ஒருங்கிணைத்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வர செய்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபனுடைய முற்பாதி காலத்தை நோக்கி பாருங்கள். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். he was a restless man. நம்முடைய வாழ்க்கை அநேக வேளையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நிம்மதியே இல்லை. அவனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை தந்திரமுள்ளதாய் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை மிகவும் அலுவல் உள்ளதாய் காணப்பட்டது. அவன் ஏமாற்றுகிறான், அவனும் ஏமாற்றப்படுகிறான். அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுதோ பிற்காலத்திலே அவனை சுற்றிலும் நடக்கக்கூடியதான காரியங்கள் அவனுடைய வேகத்திற்கு ஈடானதாக அல்ல. அவனை பார்க்கலும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனாலே ஒன்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய பின்னான வாழ்க்கையானது மிகவும் அமைதி உள்ளதாக, அவனுடைய பின்னான வாழ்க்கையானது அனுமானிக்கக்கூடியதாக அது மாறினது. 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை மிகவும் அவசரமுள்ள ஒரு வார்த்தை. ஊர்கள் எல்லாம் எழுதி வைத்திருப்பாங்க, பால் ஊர்திக்கு முன்பதாக அவசரம் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப வேடிக்கை ஆகிவிட்டது. தமிழ்நாட்டிலே மதுபானம் அவசரம் என்று சொல்லி எல்லாம் ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்கிறாங்க, நான் பார்த்தேன். மதுபானம் அவசரம், அவங்க ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மதுபானத்தை குடிக்கிறவர்கள். இப்படியாக இந்த 49ஆம் அதிகாரம் இட் இஸ் செட் ஆஃப் அர்ஜென்சி, ரொம்ப அவசரம், எல்லாம் சீக்கிரம் வாங்க. இந்த 12 பிள்ளைகளும் அவர்களுக்கு பிறந்ததான பிள்ளைகளும் அவருடைய மனைவிகளும் அநேக அலுவல் நிமித்தமாக அந்த எகிப்து தேசம் முழுமைக்காய் அவர்கள் செதறி போயிருக்கலாம். ஆடுகளுக்கு பின்னால ஒரு மனிதன் இருக்கலாம், பார்வோனுடைய அரண்மனையிலே ஒருவன் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான், நீங்கள் கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறான். something is going to happen. அவர்கள் மிகவும் அவசரமாக தன்னுடைய தகப்பனாரை நோக்கி வருகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வார்த்தைகளை அவன் உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே அவன் பேச ஆரம்பிக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 49ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் கூட. அநேக வேளை தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொன்ன உடனே நாம் யோசிக்கிறோம் அதெல்லாம் நம்முடைய ஏசாயாவிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இந்த 49ஆம் அதிகாரமே மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகமே அநேக தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கினதா புஸ்தகமாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம், 12ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். இப்பொழுது 49ஆம் அதிகாரத்திலே அவருடைய எதிர்கால வாழ்வுக்குண்டான தீர்க்க தரிசனத்தை எல்லாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 49ஆம் அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் மாத்திரமல்ல, இது ஒரு அழகான கவிதையும் கூட. யாராவது கவிதை எழுத தெரியுமா உங்களுக்கு? கவிதை எழுதியிருக்கிறீங்களா? டு எனிஒன் ரைட் போம்? இந்த யாக்கோபு ஒரு அழகான மொழி நடையிலே இந்த காரியங்கள் எல்லாம் எழுதுகிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகளை விலங்குகளுக்கு ஒப்பீடாக சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை அழகு நிறைந்ததான சோலைக்கு ஒப்பீடாக சொல்லுகிறான். ஒருவனை சிங்கம் என்று சொல்லி அழைக்கிறான், ஒருவனை கழுதை என்று சொல்லி அழைக்கிறான், ஒருவனை பாம்பு என்று சொல்லி அழைக்கிறான், ஒருவனை மான் என்று சொல்லி அழைக்கிறான், ஒருவனை ஓனா என்று சொல்லி அழைக்கிறான். யோசேப்பை அவன் திராட்சை கொடி என்று சொல்லி அழைக்கிறான். ரூபனை தண்ணீரை போல தலைமினமே என்று சொல்லி அழைக்கிறான். பாருங்கள், அவன் முதிர் வயதுள்ளவனாய் காணப்பட்டாலும் அவனுடைய மொழி நடையிலே அவன் தன்னுடைய எண்ணத்தை அவன் வைத்தவனாக காணப்பட்டான். 49ஆம் அதிகாரம் அவன் கண் பார்வையற்ற ஒரு சூழ்நிலையில் அவன் இந்த காரியத்தை சொல்கிறான். 48ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 48ஆம் அதிகாரம் இதற்கு முந்தினதான அதிகாரம். அங்கே வாசிக்கிறோம், அவனுடைய பார்வையானது, அவனுடைய கண் பார்வையானது அவனுக்கு போய்விட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவன் இடத்தில் கூட்டி வருகிறான். 10ஆம் வசனத்திலே, முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாய் இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாது இருந்தது. அவனால நன்றாய் பார்க்க முடியல, யார் எந்த இடத்துல நிற்கிறாங்க சொல்லி அவனால் பார்க்க முடியல. ஆனாலும் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். இதை வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் ஏற்பட்டதான ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் பார்க்கிறோம்? ஒருவேளை கண் தெரியாதவர்களாய் காணப்படலாம் இந்த யாக்கோபை போல, ஆனாலும் he could see the future of his children. எதிர்காலத்தில் என்ன நேரிடும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முன்பு சொன்னது போல இந்த 49ஆம் அதிகாரம் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த 12 பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை துவக்கின பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கையை துவக்குகிறார்கள். அது மாறுதல் அடையக்கூடியதான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள், இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லைஃப். ஆனால் இப்பொழுதோ நியாய தீர்ப்பின் வாழ்க்கையை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில் இப்படியான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அவன் சொல்லுகிறான், நியாய தீர்ப்பானது தேவன் நம்மை விசாரிக்கக்கூடியதான காரியங்களானது தேவனுடைய வீட்டிலே துவங்கக்கூடியதாக இருக்கிறது. இட் பிகேன் அட் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் துவக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு பயப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆம், இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அவன் நியாயம் தீர்க்க அவன் துவங்குகிறான். இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே நாம் முதலாவது நபரை குறித்து நபரை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 49 3வது வசனம் 4வது வசனம். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தலைமினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. தன்னுடைய மங்கலான பார்வையினாலே தன்னுடைய முதலாவது குமாரனாகிய ரூபனை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய நியாய தீர்ப்பை அவன் துவங்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கை விதைக்கக்கூடியதான வார்த்தையின் மூலமாக இந்த யாக்கோபு துவங்குகிறான். ரூபன் பிறந்ததான சூழ்நிலையை நீங்கள் ஒருவேளை கேள்விப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த யாக்கோபு தான் விரும்பினதான பெண்மணியை திருமணம் செய்ய அவன் காத்திருக்கும் பொழுது, ராகேல் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் செய்ய காத்திருக்கும் பொழுது, திடீர் என்று சொல்லி ராத்திரி வேளையிலே ராகேலுடைய அக்காவாகிய லேயாளை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். ஏமாற்றப்படுகிறான். மறுநாள் தெரிய, ஐயோ, நமக்கு யார் கூட கல்யாணம் இருக்குது? லேயா கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையானது ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை பெற்றிருக்கும். அவரே ஒரு பெரிய ஏமாத்துக்காரர். அவர் இப்போ ஒரு he was deceived in a big matter. ஆனால் லேயாளுக்கு அப்படி அல்ல. அவள் ஏமாற்றப்படவில்லை. ஏமாற்றப்படப்பட்டது யாக்கோபு தான். ஏமாற்றப்படப்பட்டது லேயாள் அல்ல. லேயாள் தன்னுடைய கணவனை மிகவும் அதிகமாக நேசிக்கிறாள். அவனுடைய அன்புக்காக அவள் ஏங்குகிறாள். தன்னுடைய முதல் குமாரனாகிய ரூபன் பிறந்திருக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் இப்பொழுது எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். ரூபன் என்று சொன்னால் தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். A handsome man is been born unto me. ஒரு நல்ல ஒரு பிள்ளையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது என்னை கணவன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று சொல்லி பெயரிடுகிறார். யாக்கோவும் உண்மையாகவே இந்த ரூபனை நேசித்தான். அவனை அழைக்கும் பொழுது சேஷ்ட புத்திரன் என்று சொல்லி அழைக்கிறான். தனக்கு பிரியமில்லாத ஒரு பெண்மணியிடத்தில் அவன் பிறந்தாலும் அவனை சேஷ்ட புத்திரன் என்று சொல்லியே அவன் அழைக்கிறான். நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்று சொல்லி அவனை புகழுகிறான். இதை கேட்கும் பொழுது இந்த ரூபனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். நான் என்னமோ பயந்து வந்தேன், ஆனால் எங்கள் அப்பா என்னை பார்த்து என்னை சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார்.
என் சத்துவம் என்று சொல்லி சொல்கிறார், என்னுடைய முதற் பலன் என்று சொல்லி சொல்கிறார், நீ மேன்மையில் பிரதானமானவன் என்று சொல்லி சொல்கிறார், வல்லமையில் விசேஷமானவன் என்று சொல்லி சொல்கிறார். அவன் இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ தூக்குறார், சம்மட்டியை தூக்குறார். ரெண்டாவது, நீ தண்ணீரை போல தலைமினவன் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது இந்த முதல் வாக்கியத்தை சொன்ன உடனே ஒருவேளை ரூபன் அவனுக்கு பரலோகத்துக்கு போயிருப்பார். his chair might be lifted up. அவருடைய சேர் ரொம்ப உயர்ந்து போயிருக்கும். படார்னு போட்டு உடைக்கிறார் அவங்க அப்பா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படித்தான் இருக்க போகிறது. நீங்கள் நினைக்கக்கூடியது போல அல்ல, நான் எண்ணி இருக்கக்கூடியது போல அல்ல, நான் அனுமானித்திருக்கிறது கூடியது போல அல்ல. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய சிந்தையின்படி நடக்கவிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி நடக்கவிருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அநேக வேளையிலே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது நான் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் சொல்ல போறாரு, எல்லாருக்கும் முன்னாடி கிரீடெல்லாம் கொடுக்க போறாரு. நீ செஞ்ச நல்லதையும் சொல்லுவாரு, நீ செஞ்ச கெட்டதையும் சொல்லத்தான் போறாரு ஆண்டவர். இட்ஸ் கோனா பிரேக் யூ. ரூபனுடைய இருதயமானது அங்கே உடைக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகுந்த நம்பிக்கையோடு காணப்படுகிறான். என்னுடைய அப்பா என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. the rest is blessing. அடுத்து ரெண்டாவது இருக்குது, ஆசீர்வாதம் தான் இருக்குது, அதான் வரப்போகுது. எதிர்பார்த்து கொண்டிருப்பான் தன்னுடைய தகப்பனாருடைய வாயை நோக்கி. ஆனால் அவர் சொல்லுகிறார், தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். 2 முறை மேன்மை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். மூன்றாம் வசனத்திலே கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், நீ மேன்மையில் பிரதானமானவன் தான், ஆனால் நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லி சொல்கிறார். ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா கேட்டு அது ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாதுன்னு சொல்லிட்டார். அவனுடைய இருதயம் எவ்வாறு உடைந்து போயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூபனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏன் மேன்மை அடையவில்லை? ஏன் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? அவனுடைய வாழ்வினை நோக்கி பாருங்கள், அவன் என்னவாய் மாறிப்போனான் என்று சொல்லி உங்களுக்கு புரியும். அவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ரூபன் முதலாவது பிறந்திருக்கும் பொழுது அவன் நினைத்திருப்பான், என்னுடைய தகப்பனாருடைய ஒரே ஆசீர்வாதம் நான் தான் என்று சொல்லி நினைத்திருப்பான். மற்ற பிள்ளைகள்லாம் பிறக்கும்போது சொல்லியிருப்பான், நான் தான் உங்க அண்ணன், யூ ஹேவ் டு கிவ் மீ டியூ ரெஸ்பெக்ட் என்று சொல்லியிருப்பான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நீ தான் அடுத்த உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அப்போ இந்த ரூபனுக்கு தெரியும், அடுத்து என் பேர் தான்டா, ரூபனின் தேவனும். அவனுடைய உள்ளத்திலே பெருமை காணப்பட்டிருக்கலாம், அவனுடைய உள்ளத்திலே அதிகாரம் காணப்பட்டிருக்கலாம், நான் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியவர் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அதான் அவங்க அப்பாவும் சொல்றாரு, நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். உண்மைதான், தன்னுடைய வாழ்நாளை அவன் மிகவும் ஆசீர்வாதமாக துவக்குகிறான். தன்னுடைய தகப்பனாருக்காக சண்டையிடுகிறான். தன்னுடைய சகோதரி தீனால் கடத்தப்பட்ட பொழுது முதலாக கத்தியை எடுத்துக்கொண்டு போய் சண்டை போட்டவன் இந்த ரூபன். ஐயோ, என்னுடைய தகப்பனாருக்கு இப்ப பலன் இல்லை, அவருக்கு சண்டை போடுற அவருக்கு அந்த பலன் இல்லை, அவருக்காக நான் போவேன். அவனுடைய தகப்பனாருடைய சாட்சியை, அவருடைய தகப்பனாருக்கு பாதுகாப்பாக இருந்தவன் தான் இந்த ரூபன். பட் இட் கான் எக்ஸ்டெண்ட். ஆனால் அதற்கு மேலே இந்த ரூபன் ஒரு படி மேலே போயிட்டார். என்ன பண்ணாரு, தன்னுடைய தகப்பனாருடைய மறுமணியாட்டிகளிடத்தில் அவன் பிரவேசிக்கிறான். தன்னுடைய தகப்பனாருக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு என்று சொல்லி நினைத்து விட்டான். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். whatever my father possesses, it belongs to me. No, it doesn't belong to you. I'm telling you, it doesn't belong to you. ரூபன் அதைத்தான் நினைத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய தகப்பனாருடைய மஞ்சத்தின் மேல் ஏறினான், அதை தீட்டுப்படுத்தினான், அவன் படுக்கையின் மேல் ஏறினான். 40 வருஷம் இந்த சம்பவம் நடந்து 40 வருஷம் ரூபனிடத்தில் அவன் தகப்பனாக யாக்கோபு ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன ரூபன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, நீ உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய மறுமனையாட்டியாகிய பில்கால் இடத்துல நீ பிரவேசித்திருப்பா என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. 40 வருஷம் கழிச்சு கேட்கிறார். அவன் நினைத்திருப்பான், ஒருவேளை என்னுடைய தகப்பனார் மறந்து போயிருப்பார், என்னுடைய தகப்பனார் மன்னித்து விட்டார். கடவுள் கண்டிப்பாக கேட்பாரியா? எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் தேவன் நாம் செய்ததான தவறுகளை அவர் நிச்சயமாக கேட்பார். இந்த ரூபனுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
அவன் நினைத்தான் நான் மேன்மேடைய போகிறேன் என்று சொல்லி சொன்னான், நினைத்திருப்பான். ஆனால் அவர் சொல்கிறார் யூ வுட் நெவர் எக்ஸல். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் யூ வுட் நெவர் எக்ஸல். அப்படின்னா என்ன? கொஞ்ச காலம் மேன்மையா இருப்ப, கடைசி காலத்தில் மேன்மையா இருக்க மாட்டா, அப்படி சொல்லலை. நீ ஒருபோதும் மேன்மையடைய மாட்ட. நீ யூ வில் நெவர் எக்ஸல், யூ வில் நெவர் எக்ஸல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம். கடைசி காலத்திலே பிள்ளைகள் எப்படியா இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தற்பிரியராயும் பொய்களை பேசுகிறவராயும் அவர்கள் பெற்றோருக்கு மதியாதவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், இந்த ரூபன் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து வந்தான். He began a very good life. ஆனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனே உடைத்து போட்டான். இரண்டாவதாக இந்த ரூபனுடைய வாழ்க்கையில நடந்ததான சம்பவம் என்ன? அவன் ஏன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனான்? ரூபன் முட்டாள்தனத்தையும் சமரசம் செய்வதையும் அவன் விரும்பினான். வேதம் சொல்கிறது, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல தளம்பினவனே என்ன? தண்ணீரை போல தளம்பினவனா, யூ ஆர் a mixed water. தண்ணீரை போல தளம்பினவனே, யூ ஆர் a compromising man. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சமரசம் செய்து கொள்வது என்று சொன்னால் இன்றைக்கு ரொம்ப வெகு சாதாரணமாயிருச்சு. அநேக சபைகள் உபதேசத்திலே சமரசம் செய்து கொள்கிறார்கள். அநேக நபர்கள் தங்களுடைய குணத்திலே சமரசம் செய்து கொள்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலே ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து போவது மிகவும் அவசியம். அது கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி. யூ ஹாவ் டு கிவ் அண்ட் டேக், காம்ப்ரமைஸ். ஆனால் சபையிலே காம்ப்ரமைஸ் பண்ணுவதோ, சபையினுடைய உபதேசத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணுவதோ, ஒரு மனிதனுடைய குணாதிசயத்திலே சமரசம் செய்து கொள்வதோ தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த ரூபனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் அதைத்தான் அவன் செய்தான். இந்த யோசேப்பினுடைய சம்பவத்திலே அவன் கொலை செய்ய எத்தனித்தான். அவர் ரொம்ப சம்மதிக்கிறார். இந்த யோசேப்பை கொண்டு போடுவோமா, அவர் சம்மதிச்சார். ஆனா என்ன பண்ணல, அவரு நம்ம கொல்ல வேண்டாம், அங்க ஒரு சமரசம் பண்றார். கொல்லுவோம், ஆனா நம்ம கொல்ல வேண்டாம். அவனுடைய சகோதரனாகிய பென்யமீனும் அவனுடைய சகோதரனாகிய சிமியோனும் பார்வோனுடைய அரண்மனையிலே அவர்கள் பிடித்து வைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய தகப்பனாரை யாக்கோபிடத்தில் போய் வீரவசனம் பேசுறார். என்ன சொல்றாரு? நான் போறேன், நான் கூட்டிட்டு வரலாட்டி என்ன பண்ணுங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரை கொண்டு போடுங்கிறான். என்ன ஒரு அசிங்கமான வார்த்தை! அவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியதான தேவனுடைய நியாயம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும்ல, நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கை போடாது என்று சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவன் தாப்பனாட்டு சொல்றான், அவங்களை கூட்டு வரலாட்டு என் பிள்ளைங்களை நீங்க கொன்றுங்க. மற்றவருடைய உயிரை கொள்வதற்கு, தன்னுடைய பிள்ளைகளுடைய உயிரை கொள்வதற்கு அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பாருங்கள், அவன் தன்னுடைய எண்ணத்தை போல அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணத்தில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி அடிக்கிறார் அவர். தண்ணீரை போல தளம்பினவனே. அவனுடைய வாழ்க்கையிலே நிலையற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், வேதத்திலே முதல் முறையாக நிலையற்று அலையக்கூடியதான ஒரு மகன் இருந்தான். யார் தெரியுமா? அவர் பேரு நிலையற்று அலைகிறவனாய் இருந்தான். யார் அது? காயின். தேவன் காயினை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, ஏன் ஆபேலை கொன்றாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அவன் அந்த தேவனுடைய சந்நிதியிலிருந்து புறப்படுகிறான். வேதம் சொல்கிறது, அவன் நிலையற்று அலைகிறவனாய் இருந்தான். அவனே சொல்கிறான், நான் நிலையற்று அலைகிறவனாய் இருக்கிறேனே, என்னை யாராவது கொன்று போடுவார்களே, எனக்கு ஒரு முத்திரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே வார்த்தையை தான் இங்கேயும் யாக்கோபு சொல்கிறான், நீ தண்ணீரை போல தளம்பினவன். யூ ஆர் நாட் ஸ்டேபிள், யூ ஆர் அன் அன்ஸ்டேபிள் மேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூபன் ஏன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான்? He was an unstable man. அவனுக்கு உறுதியான வாழ்வு என்று சொல்லி ஒன்று இல்லை. அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை நெறி என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அறநெறி என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. He doesn't have any ethics in his life. He doesn't have any family or life ethics in his life. Godly values in his life. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை அறிந்தும் அதை அறியாது போல வாழ்வதும், அறநெறியற்று வாழ்வதும் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் எழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இரு மனம் உள்ளவன் எல்லா காரியத்திலும் அவன் நிலையற்று அலைகிறவனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவனுக்கு நிலையே இல்லை. இந்த ரூபனுடைய வாழ்க்கையில இது மாத்திரம் இல்ல, உண்மையாகவே இந்த 4ஆவது வசனம் சொன்னது போல தண்ணீரை போல அவன் தலைமினவன் தான்.
எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்தும், இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த லேவியை விட்டுருங்க, அவங்க எல்லாரும் வந்து ஆசாரியர் ஆயிட்டாங்க. மற்ற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்கல்ல, இந்த 10 பேர், 10 பேர்லையும் அட்லீஸ்ட் எல்லா அந்த ராஜ்ய வம்சத்திலேயும் ஒருத்தராவது ஒரு நியாயாதிபதியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. அட்லீஸ்ட் they could become a judge. Some have become kings. Some have become the prophets. சில தீர்க்கதரிசிகள் சில வம்சத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் இந்த ரூபனுடைய வம்சத்திலிருந்து ஒருத்தர் கூட நியாயாதிபதியும் வரல, ஒரு ராஜாவும் வரல, ஒரு தீர்க்கதரிசியும் வரல. தண்ணீரை போல தலைமினவன், அவன் நிலையற்று அலைகிற மனிதனைப் போல அவன் காணப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த ரூபன் 40 வருடங்களாக தன்னுடைய பாவத்தை அவன் மறைத்து வைத்தான். அவன் நினைத்தான் எல்லாரும் மறந்துட்டாங்க, இப்போ யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் நியாய தீர்ப்பு நாளிலே அவன் விசாரிக்கப்பட்டான். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நியாய தீர்ப்பு என்பது ஏதோ அவங்க தகப்பனார் யாக்கோபு ஒவ்வொருத்தனா ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு சொல்லலை, நீ ரூபன் வா, 2வது சிமியோன் வா, 3வது லேவி வா, அப்படி கூப்பிடல. எல்லாரையும் பக்கத்தில் நிறுத்திருக்கிறார். ஒருவேளை ரூபனுடைய பாவம் மற்ற பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ அது வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படித்தான் இருக்க போகிறது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி, ஆனால் தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், நாம் எல்லாருக்கும் முன்பதாக பகிரங்கமாக வெளியரங்கமாக்கப்படுவோம். How shame it is. How shameful it is. 3வதாக, இந்த ரூபனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முதல் பேரான குமாரனாக இருந்தும் சேஷ்ட புத்திரனாக இருந்தும் அவன் ஏன் இழந்து போனான்? நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன் இழந்து போனான்? அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானித்தான். He wants to decide his own life. He wants to path his own way. அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க அவன் அனுமானித்தான். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் they wanted to have their own way in their life. பெற்றோர்கள் சொல்வதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப கசப்பாய் காணப்படும். இட் பிகம் வெரி பிட்டர். அதெல்லாம் யூ ஆர் an outdated people. நல்ல ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். they were all outdated people. எங்கேருந்து பிடிச்சாங்க இந்த அவுடேட்டட் பீப்புள்? ஒருவேளை இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து பிடிச்சிருக்கலாம். அவுடேட்டட், அப்டேட்டட் பீப்புள் இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, they may be outdated. They may not know your games, any of your games. They may not know your Android mobile phone. They may not know your subjects, in fact. But they know their life. They know the life. They know how hard the life will be if you do not discipline your life at your age. உங்களுடைய வயதிலே அவர்கள் ஒழுங்காக இருந்ததினாலே தான் உங்களை பெற்று அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். Sometimes it is very bitter for you all when your parents disciplines you. You want to have your own life. Think of Reuben. ரூபனை நினைவிற்கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க நினைத்தான். அவன் நினைச்சான், அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் தானே பெரிய என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13லிருந்து வாசிக்கிறேனே. யாக்கோபு 4, ஜேம்ஸ் சாப்டர் நம்பர் 4 and verse number 13 and 14. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. You do not know anything about your future. Only God knows. Why your parents are disciplining you, why your parents are always seems to be a judgmental, is because you do not know your future. இதே 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 10வது வசனம்,
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூபன் ஃபர்ஸ்ட் born, the very first man, ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டான். ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டான். நீ மேன்மையானவன் தான், எல்லாமே இருக்குது, but you are not going to enjoy your life. Your parents have the wealth, your parents have all the property, but you are not going to enjoy. You are not going to enjoy. You will ruin your life. இந்த ரூபனை போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் பொழுது தேவன் 1,44,000 பேரை அவர் கூட்டி சேர்க்கிறார். அவர் ரூபனுடைய பேர் வந்துருச்சா? வந்துருச்சு. ரூபனுடைய பேர் எங்கே வந்து விட்டது? 12,000 பேர் ரூபனுடைய கோத்திரத்திலிருந்து முதலாவதாக அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். என்ன ஒரு பெரிய ஒரு மாறுதல் ரூபனுடைய வாழ்க்கையிலே. அவனுடைய வாழ்க்கையிலே கானானிலே அவனுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை ரூபனுக்கு. இன்னொரு காரியம், ரூபன் முதல் பேரானவன். கானான் தேசம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செழிப்புள்ள ஒரு தேசம். இந்த ரூபனுடைய கோத்திரத்தார் 2 வேவுக்காரர்கள் கானானை போய் பார்க்க போகும் பொழுது அங்கிருந்ததான திராட்சை கொலைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வர்றாங்க. இந்த தேசத்துக்கு போக போறோம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க, போகல. ரூபனுக்கு கானானிலே பங்கில்லை. தண்ணீரை போல தலைமையினவன் தான், ஆனாலும் கர்த்தர் இறங்கக்கூடியவர். கடைசி காலத்திலே இந்த ரூபனை அவர் கூட்டி சேர்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த ரூபனை போல தலைமையினதாய் காணப்படலாம், ஆனால் ஒன்றை மறவாதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மனமாற்றம் அடையும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது, தேவன் உண்மையாகவே பரலோகத்திலே உங்கள் பெயரையும் உங்களுடைய பிள்ளைகள் பெயரையும் அவர் எழுதுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே திருவார்த்தைகள் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமேன்.